இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமாக நம்ம ஒரு தீம் பார்க்க போகிறோம். டு நாட் பி அஃப்ரேட்னு தான். நேற்று தான் பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்கிறாரு ஒன்லி பிலீவ் அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் நீங்கள் நம்ப தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தை என்னென்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு கூட நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குங்க ஏசப்பா. அப்பா, வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் சுதந்திரத்தோடு அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன் ஆமீன். வாங்க ஒரு சினாரியோ வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 36-39 வாசிக்கலாம். 36. Okay. But he was in the stern, asleep on a pillow, and they awoke him and said to him, Teacher, do you not care that we are perishing? Then he arose and rebuked the wind and said to the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. But he said to them, Why are you so fearful? How is that you have no faith? And they feared exceedingly and said to one another, Who can this be that even the wind and the sea obey him? அதாவது நான் 36லேருந்து 41 வரைக்கும் வாசிச்சிருக்கேன். தமிழில் வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சூழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி சீஷர்களும் இயேசுவும் படவுல போயிட்டு இருக்காங்க. ஒரு சூழல் காற்று வருது அந்த இடத்துல. ஓகே, அதை பார்த்துட்டு இந்த சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இயேசுவோ தூங்கிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ எழுப்பி, நாங்கள் செத்து போகிறது உங்களுக்கு ஓகேவா, நாங்கள் மாண்டு போக போகிறது உங்களுக்கு ஓகேவான்றப்போ அவர் ஒன்றுமே இல்லை. தூக்கத்துலேருந்து எழுந்து அவர் அந்த காற்றை அதட்டி உடனே அந்த காற்றெல்லாம் அமைதியாயிடுது. உடனே இவங்க யோசிக்கிறாங்க, எப்படிடா இதெல்லாம் முடியுதுன்றப்போ ஏசப்பால அவங்களை பார்த்து, ஏன் உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில பெரிய புயல் வர்றது உண்மைதான். அதாவது மலையை போல் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, உண்மைதான். ஆனா இயேசுவே இந்த இடத்துல அமைதியா இருக்காருன்னா அப்ப அவர் இதை கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். அவர் கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வேற எதுவுமே இல்லைங்க, விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் இல்லாம நம்மளால தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அவர் இதை பார்த்து கொள்வார், அவரால் இது முடியும் என்ற விசுவாசம் நமக்குள்ள தேவை. அதை விட்டு இந்த சீஷர்கள் போய் பயந்தாங்க தெரியுமா, நாங்க மாண்டு போறது உங்களுக்கு ஓகேவா, என்ன நீங்க கம்முன்னு இருக்கீங்க, நம்ம கூட அநேக நேரத்தில் இப்படி தானே, என்னோட சூழ்நிலை நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க, உங்க காது கேட்கலையா ஏசப்பா, நீங்க என்ன கல்நெஞ்சாயிட்டீங்களா ஏசப்பா, அப்பெல்லாம் நம்ம எவ்வளவு வார்த்தையை விட்டு இருப்போம். ஆனா சீஷர்களை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போகுது அப்படின்னா, அப்போ அவருக்கு இயேசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நான் இவங்க கூடிதான் இருந்தேன், இதுக்கு முன்னாடியும் நிறைய அற்புதங்களை செய்தேன், இதெல்லாம் பார்த்தாங்களே, இதெல்லாம் பார்த்து கூட வேணும் விசுவாசிக்கலன்ற ஒரு வேதனை இயேசுக்கு இருக்கும்ல. அதே போலதான் இதை விட பெரிய சூழ்நிலைலாம் உங்க வாழ்க்கையில தேவன் அதை அழகாக முடித்து கொடுத்தார்ல. அந்த காற்றை அதட்டினது போல ஈஸியா உங்க வாழ்க்கையில அந்த சூழ்நிலை எல்லாம் முடிச்சு கொடுத்துருப்பார்ல. ஏன் இதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? ஏன் இந்த ஒரு காரியத்தை குறித்து இவ்வளோ கலக்கம் உங்களுக்கு? தேவன் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில அந்த காற்றை போல அடிக்கிற அந்த பிரச்சனையை அமைதியாக்குவார். உங்களுக்கு தேவையானது விசுவாசம் தான். நீங்க இன்றைக்கு அந்த புயலை பார்த்து, அந்த மலை போல இருக்கிற பிரச்சனை பார்த்து, என் தேவன் உன்னை விட பெரியவர், நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், நீ பெயர்க்கப்படுவேன்னு மலையை பார்த்து சொல்லுங்க. அந்த காற்றை பார்த்து நீ அமைதி ஆயிடுவ இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரவங்க. நம்ம இந்த உலகத்தான் போல பயந்துகிட்டு இருக்க வேணாங்க. இயேசப்பா சொல்றதே டு நாட் பி அஃப்ரேட். இந்த வாரம் முழுவதுமே நம்ம இதை தானே பார்க்க போறோம். பயப்படாதே, கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்தை, பிரச்சனையை நிச்சயமாகவே
அதட்டி போடுவார், அமைதியாக்குவாருங்க. உங்களோட வாழ்க்கையில இழந்த சந்தோஷம் எல்லாமே நிம்மதியாக மாறப்போகுது. நல்ல சந்தோஷமாக நீங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காற்றடிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் மறிச்சு போறேன் அப்படின்னு எதேதோ யோசிச்சிருப்பாங்க, ஓவர் திங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூட நைட்ல அப்படிதானே ஓவர் திங்க் பண்றோம். ஆனா ஆண்டவர் அதை அதட்டி போட்டோன்னே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல. ஆமா, இவர் பாரு, இவர் சொன்னா காற்று கூட கீழ்ப்படியுது, அப்போ கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களே. மரித்து போக போறோம்னு நினைச்ச இடத்துல அன்னைக்கு தேவன் அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தது போல இன்றைக்கு நம்பிக்கையற்றவங்க வாழ்க்கையில தேவன் நம்பிக்கையை உண்டாக்க போகிறார். எல்லாம் தேவை உங்களுக்கு விசுவாசம் மட்டும்தான். வாங்க எப்பொழுது ஜெபிக்கலாம். இசப்பா, நன்றி ஆண்டவரே. உண்மைதான், எங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது உண்மைதான், போராட்டங்களை கண்டு நாங்கள் பயப்படுறது உண்மைதான். ஆனால் இசப்பா, நாங்கள் தண்ணீரில் நடக்கிற அப்போ வல்லமையை நீர் கொடுத்திருக்கிறீர் இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் பயப்படாமல் உங்களையே சார்ந்து இருப்போம் இசப்பா. பார்க்குற ஒருத்தரும் எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ நீரே அவர்களுக்கு தைரியமாக இருங்க இசப்பா. நீரே அவங்களோட விசுவாசத்தை ஆசீர்வதிங்க இசப்பா. அந்த பிரச்சனை போராட்டத்தை நீரே அதமாக்கி போடுங்க இசப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. God bless you. Have a great day.